அதிமுக. முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன் திரு ஷாம், தொடர்ந்து பேசலாம். திருமதிவாணன், இங்க 200 தொகுதிகளை வெல்வோம் அப்படின்னும் இந்த கூட்டணி ஒரு பொருந்தா கூட்டணி, அதிமுகவை மட்டுமல்ல, கட்சியை மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய மொத்த உரிமைகளையும் பாஜகவிடம் அடகு வைக்கிறது அப்படின்லாம் தொடர் விமர்சனங்கள் வைத்துட்டு இருந்த நேரத்தில் தான் தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்போம், ஒரு 31 ஆண்டு காலம் ஆட்சி நடத்திய கட்சி, இந்த கட்சியை யாராலும் கபலீகரம் செய்துவிட முடியாது அப்படிங்கிறது ரொம்ப உறுதியா சொல்றாரு திரு எடப்பாடி பழனிசாமி. இது யாருக்கான செய்தி? இல்லை, யாராலையும் அதை கபலீகரம் செய்ய முடியாது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை கபலீகரம் செய்திருவார். அதோட மைனிங் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா மக்கள் எல்லாம் ஒரு கருத்து சொல்லுவாங்க, எடப்பாடி பழனிசாமி வேற ஒரு கருத்து சொல்லுவார். நீங்கள் சொல்கிறீங்க அவர் பெரும்பான்மையாக ஆட்சி அமைப்புன்னு சொல்கிறாருன்னு சொல்கிறீங்க. என்னோட கேள்வி என்னென்னா, மெகா கூட்டணி அமைப்புன்னு சொன்னார். இது வரைக்கும் மெகா கூட்டணி முதல்ல அமைக்கலை. ரெண்டாவது நாங்கள் 200 தொகுதி சொல்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு மக்கள் சொன்னாங்க 221 தொகுதியில் 2024 நாடாளுமன்ற தேர்தல் போது 221 சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி முன்னிலை இருந்தது. அதை வச்சு தான் நாங்கள் சொன்னோம், அதை வச்சு தான் எங்கள் தளபதி சொன்னார். அதனால் மக்களுடைய கருத்தை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோமே தவிர நாங்களாக ஒரு கருத்தை சொல்லலை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி எப்படி இருக்காருன்னா, மக்களுடைய கருத்து ஒன்றா இருக்குது, அவர் வேற ஒரு கருத்தில் இருக்கார். நாடாளுமன்ற தேர்தலுக்கு அளிக்கிற வாக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கு அளிக்கக்கூடிய வாக்கு முறைகளும் ஒரே மாதிரி தான் இருக்குமா? இல்லை, நீங்கள் தொடர்ச்சியான 2019, 2021, 2024 இடையில நடைபெற்ற எல்லா இடைத்தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தல் எல்லாத்துலேயும் தொடர்ச்சியாக 14 வெற்றியை நாங்கள் பெற்றிருக்கோம். அதோட அடிப்படையில் நாங்கள் பேசுகிறோம். ஒன்று. ரெண்டாவது, ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் மக்களுக்கான திட்டங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கோம். மக்களுக்கு தேவையான ஒவ்வொன்றத்தையும் பார்த்து செஞ்சுருக்கோம். அது விடியல் பயண திட்டமாக இருக்கட்டும், இல்லை கலைஞர் மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும், இல்லை நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும், இல்லம் தேடி கல்வியாக இருக்கட்டும், இல்லை தோழி விடுதியாக இருக்கட்டும், மக்களை தேடி மருத்துவமாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து மக்களுக்காக நாங்கள் செய்திருக்கோம். எந்த இடத்துலையும் மாநில உரிமையும் மொழி உரிமையும் மாநில சுயாட்சியோ திமுக எந்த காலகட்டங்களையும் விட்டு கொடுத்ததில்லை. குறிப்பாக பிஜேபி வந்ததுக்கப்புறம், மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எந்த இடத்துலையும் நாங்கள் விட்டு கொடுத்தது இல்லை. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துலையும் எடப்பாடி பழனிசாமி செய்த மாதிரி நாங்கள் எந்த துரோகத்தையும் நாங்கள் செய்யலை. சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் சட்டங்களாக இருக்கட்டும், வேளாண் சட்டமாக இருக்கட்டும், அக்னிபாத் திட்டமாக இருக்கட்டும், முத்தலாக் சட்டமாக இருக்கட்டும், ஆர்டிகல் 370 திரும்ப பெற்றதாக இருக்கட்டும், சிறுபான்மைக்கு எதிராக கொண்டு வரப்படுற வக்ஃபு போர்டு மசோதா உட்பட எல்லா சட்டத்துக்கும் திட்டத்துக்கும் ஆதரவு தெரிவித்தது எடப்பாடி பழனிசாமி. ஸோ இப்படி மக்களுக்கு தேவையான சட்டங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் தேவையில்லாத சட்டங்களுக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அதை யாரும் மறுக்கக்கூடாது, தெளிவாக சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இவங்க நாடாளுமன்ற தேர்தலில் குறிப்பிட்ட சில விஷயங்கள் அது நிறைவேற்றிய திட்டமா இருக்கட்டும், அல்லது கடந்த காலத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் நீங்க பாஜகவோடு இணைந்து அவர்கள் நிறைவேற்றிய திட்டங்கள்னு சொல்றது, இது வரப்போகிற தேர்தலுக்கு ஒரு பரப்புரை வியூகமா இருக்கலாம். ஆனா இங்க கூட்டணி வியூகம் அப்படின்னு சொல்லும் போது அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சதை பார்த்து திமுகவுக்கு ஒருவித அச்சம் வந்து விட்டது. அந்த பதட்டத்தினுடைய வெளிப்பாடு தான் தொடர்ச்சியாக திமுக வெளிப்படுத்துறது அப்படின்னு திரு எடப்பாடி எந்த காலத்திலையும் பூஜ்ஜியத்துக்கு மதிப்பே கிடையாது. அது ஒரு பூஜ்ஜியம் இன்னொரு பூஜ்ஜியத்தோட சேர்ந்தா வேல்யூ நிச்சயமா கிடையாது. நீங்க ரெண்டு பேர் சேர்ந்தா கூட 41.33% தான் ரெண்டு பேர் சேர்த்தா கூட வருது நாடாளுமன்ற தேர்தலில். சரிங்களா? நாங்கள் தனிப்பெரும்பில் 46.97% நாங்கள் கூட்டணியோட வாங்குறோம். நாங்கள் போட்டியிட்ட தொகுதி 22 தொகுதியில் 26.73% ஓட்டு வாங்குறோம். நீங்கள் போட்டியிட்ட தொகுதி 35 தொகுதியில் போட்டிடுறீங்க. 35 தொகுதியில் போட்டிட்டு டெபாசிட் இழக்கிறது பார்த்தீங்கன்னா 7 தொகுதியில் டெபாசிட் எடுக்கிறீங்க. 11 தொகுதியில் 3வது இடத்துக்கு வரீங்க. ஒரு தொகுதியில் 4வது இடத்துக்கு வருது எடப்பாடி பழனிசாமியான இன்னைக்கு இருக்க அதிமுக. இதில் எங்கே மக்கள் உங்களை ஆதரிச்சுட்டாங்க நீங்கள் நம்புறீங்க? அப்படி நீங்கள் ஆதரிக்கிற மாதிரி நம்பினா பிஜேபி 21 தொகுதியில் டெபாசிட் இழக்குது. அதே மாதிரி 12 தொகுதியில் 2வது இடத்துக்கு வருது. ஸோ இவங்க டெபாசிட் இழந்த தொகுதியில் மட்டுமே நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா 198 தொகுதி வரும் சட்டமன்ற தொகுதியாக கணக்கு போடும்போது. சரி. ஸோ இப்படி மொத்தமாகவே மக்கள் உங்களை புறக்கணிச்சுட்டாங்க. ஏன்னா மக்களுக்கு எதிரான குரல் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு குரலும் மக்களுக்கு தேவையான இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் சொல்கிறோம். அது கீழடியாக இருக்கட்டும், இல்லைன்னா நேற்று யூஜிசியில் சமஸ்கிருதம் சம்பந்தப்பட்ட ஒரு நிறைய கேள்விகள் வருது. அது சம்பந்தமா எடப்பாடி பழனிசாமியோட குரல் என்ன? மும்மொழி கொள்கையில எடப்பாடி பழனிசாமியோட குரல் என்ன? கொள்கை தானே அதிமுகவினுடைய நிலைப்பாடு. அதுல உறுதியா தானே இருக்காங்க. இல்ல அதுல ஏதாவது மாற்று கருத்து, அதாவது மேடையில பேசுறது ஒண்ணு, நடைமுறையா என்ன? மதவாத கட்சி பாஜக மேடையில பெரியாரையும் அண்ணாவையும் அவமதிப்பாங்க, திராவிடத்தை ஒழிப்பேன்னு பேசுவாங்க. அந்த மேடையில 3 முன்னாள் அமைச்சர்கள் உட்கார்ந்து இருப்பாங்க. அது எப்படி? அது அப்போ எங்களுடைய கேள்வி என்னன்னா, நீங்கள் மக்களுக்கு
விரோதமா கட்சி நடத்துறீங்க. மக்கள் விரோத கட்சின்றது வந்து அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமியும் தான். நீங்க கூட்டணி வச்சாலும் ஒண்ணுதான், வக்கீல்னாலும் ஒண்ணுதான். இது மக்கள் தெளிவா பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்க இன்னைக்கு தரவுகள் பிரகாரம் பாருங்க, 14 வெற்றின்ற சாதாரண வெற்றி இல்ல. மோடி வந்து 400 ஜெயிச்சு, நீங்க 14 வெற்றின்னு சொல்லும் போதுதான் அதையும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு. நீங்க 10 தேர்தல்கள்ல அதிமுக எடப்பாடி பழனிசாமி தோற்று விட்டதுன்னு பேசுறீங்களே, 11ல இருந்து 21 வரைக்கும் நீங்க எத்தனை தேர்தல்களில் வெற்றி பெற்றீங்க? 11ல உங்களால எதிர்க்கட்சி வரிசையிலாவது அமர முடிஞ்சது அப்படின்னு கேட்கிறாரு. 11ல இருந்து 16 வரைக்கும் நீங்க ஒரு விஷயத்தை பேசிக்கணும். ரெண்டாவது வந்து 11ம் 16ம் தமிழ்நாட்டில் யார் முதலமைச்சருக்கான ஓட்டு போட்ட தேர்தல், 2021 யார் முதலமைச்சருக்கான ஓட்டு போட்ட தேர்தல், 2016ல் எடப்பாடி பழனிசாமி வந்து நாட்டு மக்கள் ஓட்டு போடல. சரிங்களா? அம்மையாருக்கு தான் ஓட்டு போட்டாங்க. ஒரு நாள் ராத்திரியில் கூவத்தூர் ரெசார்ட்ல நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த கட்சி எப்படி இருக்கு? 2021ல் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே தெரியும். தெரிஞ்சு மக்கள் ஓட்டு போட்டாங்க. நீங்க எடப்பாடி பழனிசாமி தலைவர்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த கட்சி எங்கேயாவது ஜெயிச்சிருக்கா? இதுதான் கேள்வி. இன்னைக்கு இருக்கிற கல நிலவரத்தோட நீங்க பேசுங்க. நீங்க மக்கள் கிட்ட எடப்பாடி பழனிசாமி பேசுற ஏதாவது ஒரு வார்த்தை மக்கள் ஏற்றுக்க தயாரா இருக்காங்களா? நீங்க தமிழ்நாட்டில் நீங்க கட்சியினுடைய தலைவராக அல்லது எதிர்க்கட்சி தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமியை மையமாக கொண்டு அதிமுகவை அல்லது எதிர்க்கட்சியாக ஒரு கட்சியை ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறீங்க அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவராக என்ன செயல்பாடுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. தமிழ்நாடுடைய எதிர்க்கட்சி நீங்க சொல்றீங்கல்ல, மாநில உரிமை சம்பந்தமா வரும்போது, ஆளுநர் சம்பந்தமா வரும்போது திமுக எதிர்க்கட்சியா இருந்து கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சு. சட்டமன்றத்தில் நிறைவேற்ற தீர்மானங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது, தொகுதி மறுவரை தொடர்பான தமிழ்நாடு கூட்டத்தில் கலந்துக்கிறது, அல்லது மும்மொழி கொள்கை தொடர்பான தீர்மானங்கள், இருமொழி கொள்கை தொடர்பான தீர்மானங்கள் நிறைவேற்றும் போது அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது. இது எதுவுமே அந்த பட்டியலில் சேராதா? இப்போ நான் தெளிவாக தான் கேட்குறேன். 2016க்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்க கேட்குற ஒரே கேள்வி, மாநில உரிமைன்ற இடத்துல எடப்பாடி பழனிசாமி தனிப்பட்ட முறையிலையோ இல்லை அந்த கட்சியோ எங்கேயாவது போய் ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ நடத்தியிருக்குமா? நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கோம், கருப்பு கோடு காட்டியிருக்கோம், போராட்டம் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் வந்து திமுக செஞ்சிருக்கு. எடப்பாடி பழனிசாமி எங்க செஞ்சாரு? இதுதான் எங்களுடைய கேள்வி. இன்னைக்கு மொழி உரிமை வரும்போது எங்க பேசுறீங்க, இன உரிமை வரும்போது எங்க பேசுறீங்க? முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன், பேசுவோம். திரு அக்னீஸ்வரன், இங்க ஒரு பக்கம் கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் வரைக்கும் எல்லாரும் தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதற்கான ஒரு பதிலாகத்தான் திரு எடப்பாடி பழனிசாமி தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா, அல்லது இது திமுகவுக்கான பதிலா? யாருக்கான பதில்? தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும், எல்லா அரசியல் கட்சிக்குமான பதில் தான். உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே அப்படின்றது மாதிரி தான் தத்தமது கருத்தை, கொள்கையை, சித்தாந்தத்தை, தன் கட்சியை காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு, அதனால் அவங்கவுங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டை எந்த ரீதியாகவும் விட்டு கொடுக்க கூடாது என்பதுதான் மாநில கட்சிகளுடைய நோக்கமா மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேசிய பேச்சை நான் பார்க்குறேன். இல்லை, ஆட்சிக்கு வரணும்னா உழைச்சி வாங்க, யாரோட பங்குலையும் வராது.